Hi, good evening. So vegetables எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ நைட்டுக்கு நான் சப்பாத்தி பண்ண போகிறேன். அதுக்கு வெஜ் மலாய் கறின்னு ஒன்று பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாக வெஜிடபிள் குருமா, ஸோ வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம சப்பாத்திக்கு பண்ணுற சைட் டிஷ்ஷில் இதுவும் ஒரு ரொம்ப டேஸ்டியான ஒரு சைட் டிஷ். ரொம்ப ஈஸியாகவும் இன்றைக்கி நான் எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் உங்களுக்கு குருமாக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். லைக் காலிஃப்ளவர், பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, சவ். ஸோ நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸு, சவ் இது எல்லாமே கொஞ்சம் ஒரு ஹேண்ட்ஃபுல் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு ஃப்ளாஷ் குக் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ளாஷ் குக் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். எப்படின்னா ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு 1/4 டம்ளர் ரொம்ப கம்மியாக தண்ணி விட்டு 2 விசில் இல்லை 1 விசில், ஸோ எந்த வெஜிடபிள்ன்றதை பொறுத்தது. ஸோ இந்த வெஜிடபிள் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கனால இதுக்கு 2 விசில் கொடுக்கலாம். ஸோ 2 விசில் கொடுத்துட்டு ப்ரெஷரை உடனே ரிமூவ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷரை உடனே ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடணும் குக்கரை. ஸோ இதுதான் ஃப்ளாஷ் குக்கிங். ஸோ நாம் அந்த மெத்தட் இன்றைக்கி யூஸ் பண்ணுவோம் இதுலேயும். ஸோ அது ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் நல்ல கலராக இருக்கும், ப்ளஸ் ப்ராப்பராகவும் குக் ஆகிருக்கும், ரொம்ப குழையாது. ஸோ இதை முதல்ல ப்ரெஷர் பேனில் போட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரெஷர் பேனில் நான் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து தக்காளி நான் ஆட் பண்ணல, வெறும் வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் வந்து குருமாக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறோம். இதுக்கு தேவையான சால்ட்டையும் இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் கொடுத்துட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிடுவேன். ஸோ பாருங்கள் நம்ம வெஜிடபிள்ஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், நான் 2 பேருக்கான கறி தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தேவையோ அவ்வளோ வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கலர், அதே கலர் ரீட்டெயினாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ அடுத்தது நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ அடுத்தது மிக்ஸி ஜாரில் சின்ன தக்காளி இருந்தால் 3 தக்காளி போட்டுக்கோங்க, பெரிய தக்காளி இருந்தால் 2 தக்காளி போட்டுட்டு இதை நம்ம நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்க போகிறோம். வெறும் தக்காளி மட்டும், ஏன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் தனியாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதனால் தக்காளியை மட்டும் ஒரு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பாருங்கள் தக்காளி நல்லா அரைஞ்சிடுச்சு. ஸோ இதை நம்ம வச்சாச்சு. ஸோ அடுத்தது நான் கடாய் போட்டிருக்கேன். ஸோ கடாயில் முதல்ல கொஞ்சம் நான் எண்ணெய் விடுறேன். நீங்கள் பட்டர் வேணால் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி எண்ணெய் தான் விட போகிறேன், சமையல் எண்ணெய் விட போகிறேன். ஸோ கடாயில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை போடுறேன் நான் ஃபஸ்ட்டு. பட்டை நல்லா பொரியட்டும். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம கசூரி மேத்தின்னு நம்ம யூஸ் பண்ண, நம்ம நார்த் இந்தியன் குக்கிங்லலாம் யூஸ் பண்ணுவாங்க கசூரி மேத்தி. ஸோ அந்த கசூரி மேத்தி நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா க்ரஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி பேஸ்ட்டு கொதிச்சிட்ருக்கப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மஞ்சள் பொடி ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது ஜீரகப்பொடி. ஸோ காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி 3த்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. ஸோ எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு க்ரீம் கிடைக்குது இல்லையா, ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணோன்னே ஒரு கொதி வருது இல்லையா, ஸோ இந்த ஸ்டேஜில் அந்த வெஜிடபிள்ஸை நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ அந்த வெஜிடபிளை அந்த தண்ணியோடவே நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ வேறு எந்த தண்ணியும் நான் ஆட் பண்ணலை. ஸோ இது நல்லா கொதி வரட்டும். ஸோ அந்த சமயத்தில் ஃபைனலாக நான் வந்து கொஞ்சம் கரம் மசாலா போடுறேன். சுமார் 1/2 டீஸ்பூன் அளவு போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். ஸோ இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஸோ எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை விட்டு இறக்கிட வேண்டியது தான். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சோண்டு சுகர் போட்டுட்டு, உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தேவை தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறதுனால, இல்லைன்னா ரொம்பவும் புளிப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான். ரொம்ப வேக விட வேணாம், பிகாஸ் ஆல்ரெடி நம்ம வந்து காயெல்லாம் வேக வச்சுருக்கோம். ஸோ எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஸோ ஃப்ளாஷ் லைட் இருக்கிறதுனால நமக்கு ப்ராப்பராக தெரியல, அதர்வைஸ் எண்ணெய் தனியாக நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ கடைசியாக நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ண போகிறேன். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு நான் ஆஃப் பண்ணுறேன், அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஃபைனலி நான் ஒரு சர்விங் பவுலில் எடுத்துட்டேன். ஸோ நம்மளோட வெஜ் மலாய் கறி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சப்பாத்திக்கு.
கொஞ்சம் தின்னாக வேணுன்றவங்க நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து க்ரீம் இல்லாதவங்க நீங்கள் பால் ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். அப்படி இல்லைன்னா பால் மேலே இருக்கிற பால் ஏடு சொல்லுவோம் இல்லையா, மலாய். ஸோ நீங்கள் இந்த மலாய் கூட ஆட் பண்ணலாம் உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாத பட்சத்துக்கு. இல்லைனா பாலே நல்லா ஆட் பண்ணிங்கன்னா நல்லா திக்காக இதை மாதிரி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.